ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி இருதயமேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் இருதயமேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அண்ணனுடைய அன்பு பக்தர்களே, அண்ணனுடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கக்கூடிய நம்ம அனைவரையும் இறைவன் சிறப்பாக ஆஸ்வதிக்க இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த நாளிலே திருச்சபையானது பிரகாசி அம்மாள் என்று அழைக்கப்படுகிற புனித லூசி அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. சிறு வயது முதலே தனது தூய்மையை, கற்பை கடவுளுக்கு காணிக்கையாக்கியவர். தனது சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தார். ஆளுநர் என்பவர் லூசியிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே கடும் கோபம் கொண்டு ரோமை அரசனிடம் லூசி ஒரு கிறிஸ்தவள் என்கிற உண்மையை சொல்லி லூசியை பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தினார்கள். ஆனால் அவளை ஒரு அடி கூட படைவீரர்களால் நகர்த்த முடியவில்லை. இதனால் இன்னும் ஆத்திரமடைந்த அரசன் தீயிட்டு கொளுத்த ஆணையிட்டான். தீயும் அவரை ஒன்றும் செய்யவில்லை. இறுதியாக தனது வாளால் வெட்டி கொன்று போட்டான். 21 வயதிலேயே மறைசாட்சி என்கின்ற மணிமுடியை பெற்றார். தூய வாழ்வுக்காக தன் உயிரை விட துணிந்தார் புனித லூசி. கடவுள் நமக்கும் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் விளங்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவ்வாறு தூயோராக வாழ அவரிடம் நாம் திரும்பி செல்ல அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே இத்தகைய தூய்மைக்கு மாறாக நமது சிந்தனைகள், நமது சொற்கள், செயல்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதன் அறிவிப்பார், புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் உம் வார்த்தையானவர் மனித உடலெடுக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தைகள் 1 முதல் 4, மேலும் 9 முதல் 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார்.
தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். அவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 17, வசனங்கள் 10 முதல் 13 வரை. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் இயேசுவிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். விமானத்தை முதலாக கண்டுபிடித்தவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்த ரைட் சகோதரர்கள். வில்ஃபர் ரைட், ஆர்வில் ரைட் என்கின்ற இருவர் 1903ஆம் ஆண்டு வெற்றிகரமாக முதன்முறையாக விமான பயணத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியை தங்கள் சகோதரிக்கு தந்தி மூலம் அனுப்புகிறார்கள். அந்த தந்தியிலே இவ்வாறு எழுதியிருந்தது: நாங்கள் உண்மையிலேயே 120 அடி பறந்து விட்டோம், கிறிஸ்மஸுக்கு வீட்டிற்கு வருவோம் என்ற செய்தி இந்த தந்தியிலே இடம்பெற்றிருந்தது.
இந்த சகோதரியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அருகில் இருந்த செய்தி நிறுவனத்திற்கு செய்தித்தாளில் அதை பதிவு செய்ய அந்த தந்தி எடுத்து செல்லுகின்றார். இந்த தந்தி செய்தியை பார்த்த அந்த செய்தியின் ஆசிரியர், அப்படி என்றால் உங்களுடைய சகோதரர்கள் இருவரும் கிறிஸ்மஸுக்கு வீட்டிற்கு வருவார்களா என்று கேட்டார். அந்த இருவரும் முதன்முறையாக ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை மறைத்துவிட்டு அவர்கள் கிறிஸ்மஸுக்கு வீட்டிற்கு வருவார்கள் என்கின்ற செய்தியை அந்த ஆசிரியர் தனது செய்தித்தாளிலே பதிவிட்டார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாமும் இவ்வாறு தான் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துவதை தவறிவிட்டிருக்கிறோம். முக்கியமற்றவற்றில் நாம் திருப்தி அடைகின்றோம். குறிப்பாக இறைவன் பல அற்புதமான காரியங்களை வாக்குறுதிகளாக நமக்கு அளிக்கின்றார். ஆனால் பல முறை நாம் இவற்றை தவறவிடுகின்றோம். இஸ்ரேல் மக்களுக்கும் இது போன்றுதான் நடந்தது. மெசியாவின் வருகையை பற்றி இறைவன் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதியை அவர்கள் மறந்து போனார்கள். எனவேதான் வந்த மீட்பரை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள தவறினார்கள். கடவுள் முற்காலத்தில் எலியா இறைவாக்கினர் திரும்பி வருவார் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை. அவர் வந்தபோது இறைவாக்கினரை அடையாளம் காண தவறிவிட்டார்கள். அதைத்தான் இந்த நற்செய்தியிலே இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கூறுகிறார், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை. கிறிஸ்துவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் நிலத்துக்கு வந்து மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அறிவிக்க தொடங்கினார். திருமுழுக்கு யோவான் ஒட்டக முடியாலான ஆடை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு வந்தார். இந்த தோற்றம் இறைவாக்கினர் எலியாவின் தோற்றத்திற்கு மிகவும் ஒத்திருந்தது. 2 அரசர்கள் நூலிலே முதல் பிரிவு 8ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், அவர் மயிரடர்ந்த மனிதர், இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார். ஆக திருமுழுக்கு யோவான் எலியாவைப் போலவே உடை அணிந்து, எலியாவைப் போலவே போதித்து, எலியாவைப் போலவே மக்களை மனம் மாற அழைத்தார். ஆனால் திருமுழுக்கு யோவான் வந்தபோது மக்கள் அவரை வரவிருந்த எலியா என்று கண்டுகொள்ள ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டனர். திருமுழுக்கு யோவான் நிராகரிக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், இறுதியில் கொலை செய்யப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே இறைவன் நம்மை சந்திக்க வருவதை நாம் கண்டுகொள்வதில்லை. அவர் தம்முடைய வல்லமையான வார்த்தையை நமக்கு தருகிறார். ஆனால் நாம் அந்த வார்த்தையின்படி வாழத் தவறிவிடுகின்றோம். அவர் பல அற்புதமான வாக்குறுதிகளை தந்திருக்கிறார். இந்த வாக்குறுதிகள் நடக்கும் என்று நம்ப தவறிவிட்டிருக்கிறோம். அவர் அருள் அடையாளங்களில் குறிப்பாக ஒப்புரவு நற்கருணை வழியாக தம்மையே அளிக்கின்றார். இந்த அருட்சாதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள தவறிவிடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட தயாராகின்ற வேளையிலே நம்முடைய மையம் என்ன? நம்முடைய முக்கியமான நோக்கம் என்ன? நம்முடைய அலங்காரங்களா, பலகாரங்களா, ஆடைகளா, அல்லது மற்ற கொண்டாட்டங்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு அலங்காரங்கள், பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலே நாம் அந்த இயேசுவை மறந்துவிடக்கூடாது. அவரை மிஸ் பண்ணாதீங்க. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே.
சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதும் ஆனந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரை முறையில் பிறந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்பு கொடுத்த பலிகளை நினைவுக்கு கொண்டு வருகிறது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று இவற்றை உமது வல்லமையால் மீட்பின் அருளடையாளமாக மாற்றி அருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான ஆரோக்கிய என்னுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடுலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உம்முடைய அண்ணனுடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வருகிற அனைவருக்கும் அவர்கள் வேண்டுகின்ற அனைத்து வரங்களையும் ஆசீர்வதித்து நற்சுகத்தையும் அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகு உம்முடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய வாழுகிற ஏழை எளியோரில் இயேசுவை கண்டுகொள்ள தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பல்வேறு நபர்கள் வழியாக நம்மிடம் அன்றாடம் வந்து கொண்டிருக்கிற இயேசுவர், இவரை அடையாளம் கண்டுகொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நலமடையும். அன்புக்குரியவர்களே, அண்ணனுடைய திருத்தலத்தை நாடு வருகிற அன்பு பக்தர்களே, உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த திருத்தலத்தின் மேல் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கு நாங்கள் இன்னும் கடன்பட்டிருக்கிறோம். இந்த திருத்தலம் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த திருத்தலத்தை ஒரு மைனர் பசிலிக்காவாக உயர்த்துகிற அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு நிபந்தனைகள் உண்டு. அவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருட்சாதன அறை தனியாக அமைக்கப்பட வேண்டும். அதுபோலவே திருமுழுக்கு தொட்டியும் நம்முடைய பேராலயத்திலே அதை வைக்க வேண்டும். அதுபோலவே மற்ற இங்கு வருகிற திருப்பயணிகளுக்கான சில வசதிகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே அதற்கு உங்களுடைய உதவி தேவை. தாராள உள்ளத்தோடு இந்த பணிகளுக்கு உதவிட உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு
என்றும் எங்களிலும் இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி இருதய மேரி குடும்பத்தினர் கடலூர், டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் இருதய மேரி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி